அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கோடி கோடியாக சீமான் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு கூச்சலிட்டு இருக்கக்கூடிய கரு பிரபாகரனுடைய உண்மையான பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா தற்போது சாட்டை துரைமுருகன் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகியான கரு பிரபாகரன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், எங்களுடைய இளமையை தொலைச்சிட்டோம், கோடி கணக்கில் சீமான் எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு 2 நாட்களாக கூச்சலிட்டு இருக்காரு. இதற்கு பின்னணியில் உண்மையிலேயே என்ன இருக்கு? சீமான் உண்மையிலேயே ஒரு பல கோடிகளை ஏமாத்திட்டாரா அப்படின்னு நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகமே வந்திருக்கும். இந்த கேள்விகள் எல்லாத்திற்குமே பதில் அளிக்கிற மாதிரி தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதாவது இந்த கரு பிரபாகரன் யாரு, இவருக்கு பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, எதனால இவர் திடீரென கூட்டமாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து நாங்கள் கலைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் ஆராய்ச்சி சொல்லியிருக்காரு. இதுல ரொம்பவே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரு பிரபாகரனை பாத்தீங்கன்னா கட்சியுடைய தலைமையை நீக்கிறதாக இருந்தாங்க அப்படின்னும், அவங்களாக நம்மள கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த கரு பிரபாகரன் பாத்தீங்கன்னா தானாகவே கட்சியில இருந்து விலகினதாகவும், அதற்கு பிறகு இன்னும் பல தம்பி தங்கைகள் என்னோட வர போறாங்க, 10,000க்கும் மேற்பட்ட தம்பிகள் பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகி என்னோட இணைய போறாங்க, நாங்க ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழல்ல தான் சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா இந்த கரு பிரபாகரன் கிருஷ்ணகிரியில எவ்வளவு பேரை ஏமாத்திருக்காரு. மயோன் அப்படின்ற MLM கம்பெனியை தொடங்கணும், அதற்கு பிறகு இந்த பட்டாசு பட்டு போடுறேன், சீட்டு போடுறேன் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர் ஏமாத்தினது மட்டும் இல்லாம கோடி கோடியாக இவங்களை வச்சு ஏமாத்திருக்காரு. இதுல ஏகப்பட்ட பேரிடம் பிரச்சனையாகி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு கடிதத்தில் இவ்வளோ பணத்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரு பிரபாகரன் ஏமாத்திட்டாரு அப்படின்னும், நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு, உன்னுடைய பணம் உனக்கு திரும்பி வராது அப்படின்னு மிரட்டுறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கடிதங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகன் இடத்துல நேராகவே எவ்வளோ விஷயங்களை பேசுறீங்களே, உங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பேச மாட்டீங்களா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனது அப்படின்னு எல்லா ஆதாரங்களுமே பார்த்தீங்கன்னா தற்போது சாட்டை துரைமுருகன் வெளியிட்டிருக்காரு. ஆரம்பத்தில் சாட்டை துரைமுருகனுடைய இந்த வீடியோ பார்க்கும்போது சீமானுக்கு எப்படியும் சாட்டை முட்டு தான் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்த போது தான் எல்லா ஆதாரங்களையுமே சாட்டை துரைமுருகன் காட்டியிருந்தது. உண்மையிலேயே சீமான் மேல இந்த கரு பிரபாகரன் எவ்வளவு பெரிய பழியை போட்டிருக்காரு அப்படின்னு இந்த கரு பிரபாகரன் மேல பெரிய அளவில் கோபம் வரக்கூடிய விஷயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தவறை கண்டுபிடிச்சு சீமானே கட்சியிலிருந்து விலகிறதுக்கு முன்னாடி அவங்களாகவே கட்சியிலிருந்து விலகிறதும், அதற்கு பிறகு சீமான் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு போறதும் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இனிமேலும் இந்த மாதிரி வரக்கூடிய பல விஷயங்களை நம்ம உடனே நம்பிடாம சற்று யோசிச்சு பல விஷயங்களை தெரிஞ்ச பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலம் நாங்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. நீங்க இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.